அன்னை அவள் ஆடுகின்றாள். இப்ப ஆடு பார்ப்போம். அடையா நீ அடையா எங்கள் இணையாக நீ அடையா நீ அடையா. ஆடாம் பார்ப்போம் ஆட்டத்தை. இப்ப ஆடு பார்ப்போம். எங்க அம்மா கூட ஆட முடியும்னால பார்த்தா என்னையா இது ரெண்டு பேரும் ஆடுற ஆட்டத்தை பார்த்தா ஆமாம் பரமசிவம் தோத்துருவார் இருக்கு. ஆமா 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 இந்த அம்மா வளைஞ்சு நெளிஞ்சு ஆஹா எப்படி ஆடுறாங்க பேச ஆடுறாங்க. கலைத்தினிலிருந்து மல்வாடும் ஈரான் தாயே அந்தவர்கள் மறக்க ஈரான் தாயே. அவ்வளவு ஒரு மகத்துவம் ஒரு சிறப்பு. ஆமா ஆமா தனி சிறப்புதான். சிவனுக்கு கோவம் வந்து விட்டது. அத்தரான சித்தரான ஆதி சிவன் ஆடுகின்றார். சக்தியோடு ஆடுகின்றார். வாழக்கூடிய வரையிலே காலில் இருக்க முடியாத குண்டமாகப்பட்டது கரண்டு மேடையில் விழுந்தது. மேடையில் நம்மள மேடையிலே விழுந்துவிட்டது. பார்த்தார் பரந்தாமன் நாராயணன். ஆமாம் அந்த கோபால கண்டனானவ. ஆமாம் அம்மா இருப்பாரா மைத்துனா ஆட்டத்தை நிறுத்தாது கதியை நிறுத்தாது ஆடிக்கொண்டீரு ஆடிக்கொண்டேரு. எப்படி ஆடிக்கொண்டேரு ஆடிக்கொண்டேரு. ஆமாம் ஏன்னு கேட்டா என் ஆட்டத்தை நிறுத்தணும்னு செய்ய. ஆமாம் அது ஆட ஆரம்பிச்சிடும். ஆமாம் ஆட்டத்தை நிறுத்தாமலே ஆடிக்கிட்டு என்ன பண்ணோம் உன்னுடைய பாதத்தில் கீழே வந்து பார்க்கலாம். ஆமா பட்டி எடுத்து காதல மாட்டோம் சொன்னார் பரந்தாமன். ஆமா என்ன செய்யாரு தூக்கி ஆடுகின்றார். குண்டாலத்தை பட்டி எடுத்தார் ஆண்டவான் சிவனாலும் எப்படி கால் தூக்கி ஆடின உடனே பார்த்தா இந்த அம்மாவுக்கு கோவம் வந்து போச்சு. கோவம் வந்து போச்சு. நீயும் ஆடுறா நானும் ஆடுறேன். ஆமா ஆட்டத்துல போட்டி வச்சுக்கணும். ஆமா ஆனால் இவ்வளவு தேவக சொந்த சபையிலே ஆமா ஆண்கள் சொந்த சபையிலே கால் தூக்கி ஆடிட்டாயே. ஆமா என்னை அவமானப்படுத்தணும் என்று ஒரு பெண்ணா இந்த பார சபையிலே கால் தூக்கி ஆட முடியுமா? அப்படியாக நானும் அமைச்சர் சொல்லக்கூடிய பரதநாட்டியம் அடித்து வந்து ஆடுகின்றேன் சிவபெருமானை என்று தாயார் கீழே இறங்கி ஓட ஓட சக்தி உமையவர் தோற்றி விட்டார் என்று நானே அனைவரும் சிவபெருமானுக்கு இல்லை என் தோல்வி நான் ஒப்புக்கொள்ள முடியாது. ஆமா அப்படி என்று இப்ப
அவர்களை இப்படியே விட்டோம் என்றால் தேவர்கள் மூவர்கள் அனைவரையும் மாறி வெளியே விடுவார் என்றுதானே கை விலங்கு கால் விலங்கு முன் விலங்கு பின் விலங்கிட்டு எல்லைகளை ஈசான்ய மூலையிலே தாயாரை தெல்லைக்காரியாகத்தானே அமர்த்து விட்டார். பரமசிவம் போய் கூப்பிடுறாரு, பெண்ணி பாரதா சாமி வெற்றி தோல்வி எல்லாம் முடிந்து விட்டது. ஆஹா, நான் கணவன் நீ மனைவி. ஆமா, நான் சிவன் நீ சக்தி. ஆமா, சேர்ந்திருப்போம் வா என்று சொன்னார். ஆமா, ஒரு காலம் முடியாது. ஆஹா, எப்பொழுது நீ பொய்யான வெற்றியை பெற்றாயோ உன்னோடு நான் கைலாயம் வர முடியாது. ஆமா, அன்னை உமைவளாகப்பட்டவள் நான் வர வேண்டும் என்றார். உன்னில் ஒரு பாதி உன் உடலில் எனக்கு சரிபாதி தர வேண்டும் என்று சொன்னார். ஆமா, சக்தி இல்லை சிவமலை என்று உண்மை என்றால் ஆண் இன்றி பெண் வாழ முடியாது, பெண் இன்றி ஆண் வாழ முடியாது என்று உண்மை என்றார். ஆமா, உன் உடலில் எனக்கு சரிவாதி பிரித்தரும் என்று சொன்னார். சரிவாதி தர வேண்டும். ஆஹா, பார்த்தா ஆண்டவனாகப்பட்டவர். ஆமா, அடி பைத்தியக்காரி. ஆஹா, சரிபாதி என்ன? என் உடல், ஆமா, பொருள், ஆவி அனைத்தும் நீதானி. ஆமாம், என்னுள் நிறைந்திருப்பவள் நீ அல்லவா? ஆஹா, சரிபாதி என்ன? ஆமா, இப்பொழுதே தருகின்றேன் என்றுதானி. ஆமாம், தன்னுடைய உடலில் சரிபாதி குணத்தால் ஆற்றல் சொல்வார். சிவசக்தியாக அர்த்தனார் ஈஸ்வரராகத்தானே தோன்றி ஆமாம் அகில உலக மக்களுக்கெல்லாம் படியளந்து பாதுகாக்கின்றார். ஆமாம், என் ஆண்டவன் சிவபெருமான். ஆமாம், அன்னை பார்வதாதேவி. ஆஹா.